பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கு வருகை தந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே போல் இந்த செய்தியை ஆன்லைனில் பார்க்க போகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்ம இந்த நல்ல வேலையிலும் நம்ம ஆண்டவரை தேடுறதுக்காகவும் அவரை ஆராதிக்கிறதுக்காகவும் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்காகவும் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஸோ நம்ம முதலாவது நல்ல பாடலை பாடலாம். அதற்கு முன்னாடி நம் மத்தியில் இருக்கும் பிரதர் நாதன் அவர்கள் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த ஆராதனை வேலையை துவக்கி வைப்பார்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் திருநாளை முன்னிட்டு நாங்கள் இந்த ஒரு வார காலமாக மகிழ்ச்சியுடன் உண்டோம், குடித்தோம், அகமகிழ்ந்தோம், கொண்டாடினோம். ஆடல் பாடல் இன்னும் எவ்வளோ காரியங்களை நாங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே வேளையில் இப்பொழுது இந்த மாலை வேளையிலே உம்மை ஆராதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் வணங்கவும் உமது நாமம் மகிமைப்படவும் நாங்கள் இங்கே கூடி வந்து இந்த ஜபத்தையும் ஆராதனையும் ஏறெடுக்கின்றோம். அந்த வகையில் இந்த கூடுகையை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்தருளும், எங்களை வழிநடத்தும். ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஒரு அருமையான பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஒரு அருமையான பழைய பாடல் இருக்குது, ஜீவனுள்ள தேவனே வாரும் அப்படின்ற பழைய பாடல் நம்ம பாடலாம். அதற்கு பின்பாக பிற்பாடு நம்ம தொடர்ந்து செய்தி வேலைக்குள்ளாக போகலாம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர் பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர் வல்லவர். ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஐயா, ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களேதுயா, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களேதுயா. பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐயா, பாதகரன் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகரம் பாவம் போக்கவே
பாதகன் போல் தொங்கி நீரலோ ஐயா பாதகரம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே தேவனே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்குவே ஐயா நொந்துருகி வந்த மக்கள் மேல் வீச செய்குவே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுவீர் உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுவீர் இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுவீர் உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்லாவி மாறி ஊற்றுவீர் நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசர் வர காலமாகுதே மாயலோகம் நம்பி மாண்டிடோ மானிடரை மீட்க மாட்டிரோ இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடோ மானிடரை மீட்க மாட்டிரோ இயேசுவே நீர் பெரியவர் இயேசுவே நீர் பரிசுத்தர் இயேசுவே நீர் நல்லவர் இயேசுவே நீர் வல்லவர் மாயலோகம் நம்பி மாண்டிடோ மானிடரை மீட்க மாட்டிரோ இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடோ மானிடரை மீட்க மாட்டிரோ ஹல்லேலூயா சோத்ரம் 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 கர்த்தாவே இயேசப்பா அந்த நல்ல வேலைக்கு நன்றி ராஜா இயேசப்பா அந்த நல்ல நாளிலும் கர்த்தாவே இயேசப்பா நாங்கள் ஒன்று கூடி ராஜா இயேசப்பா நல்ல பாடல்களை பாடி இயேசப்பா உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செஞ்சதுக்கு நன்றி கர்த்தாவே இயேசப்பா தகப்பனே இயேசப்பா ஒவ்வொரு வாரமும் இயேசப்பா உம்மை பற்றி இயேசப்பா தேடி ஆராய்கிற மக்களை இயேசப்பா கூட்டி சேருங்க ராஜா இயேசப்பா இந்த பட்டணத்தில் இயேசப்பா அநேக பிள்ளைகள் ராஜா இயேசப்பா உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் தகப்பனே இயேசப்பா அவர்கள் எல்லாரும் இயேசப்பா சத்தியத்தை அறிந்து இயேசப்பா சத்தியம் இயேசப்பா அவர்களை விடுதலை செய்ய இயேசப்பா கிருபை செய்யுங்க ராஜா இயேசப்பா ஹல்லேலூயா சோத்ரம் 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 கர்த்தாவே
ஒவ்வொருவரையும் சந்திங்க ராஜா ஏசப்பா. அவர் உள்ளத்தில் பேசுங்க கர்த்தாவே ஏசப்பா. தேவனை பற்றி அறிகிற அறிவு என்றால் என்று ஏசப்பா எல்லோரும் ஏசப்பா ஆராய்ந்து படிக்க கிருபை செய்யுங்க ராஜா ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா, பலிகளை பார்க்கலாம் ஏசப்பா, தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா ஏசப்பா. தகப்பனே ஏசப்பா, எல்லாரும் ஏசப்பா பலி செலுத்துறதும் பாடல்களை பாடுகிறதும் ஏசப்பா ஈர்ப்பு கொண்டு ஏசப்பா தேவனை அறிகிற அறிவை ஏசப்பா நிறைய பேர் விட்டு விடுகிறார்கள் தகப்பனே ஏசப்பா. அந்த தேவனை அறிகிற அறிவு ஏசப்பா அவர் உள்ளத்தில் கிரியை செய்ய கிருபை செய்யுங்க தகப்பனே ஏசப்பா. இன்னும் அநேக மக்களை ஏசப்பா கூட்டி சேருங்க ராஜா ஏசப்பா. அநேக சீசர்களை எழுப்புங்க ராஜா ஏசப்பா. நாங்கள் எல்லோரும் ஏசப்பா இந்த பட்டணத்தில் தகப்பனே ஏசப்பா உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக ஏசப்பா உமது வருகையை எதிர்நோக்கி ஏசப்பா நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை சுத்திகரிக்கும் தகப்பனே ஏசப்பா. உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. தகப்பனே ஏசப்பா, அனுதினமும் ஏசப்பா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஏசப்பா நல்ல ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா ஏசப்பா. நல்ல ஞானத்தை விளக்கப்படுத்தும் ஏசப்பா. ஆவிக்குரிய வரத்தை ஏசப்பா, அறிவை உணர்த்தும் ஆவிக்குரிய வரத்தை ஏசப்பா எங்களுக்கு தாங்க ராஜா. ஆவிகளை பகுத்தறியும் ஏசப்பா, ஆவிக்குரிய வரத்தை எங்களுக்கு தாங்க ராஜா ஏசப்பா. ஒவ்வொரு சீஷருக்கும் கொடுங்க தகப்பனே. இந்த கடைசி காலத்தில் ஏசப்பா இருக்கும் இந்த வஞ்சனைகளுக்கு தப்பி ராஜா ஏசப்பா உண்மை மாத்திரமே நம்பி ஜீவிக்கும் ஏசப்பா சீஷர்களாக ஏசப்பா நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ராஜா ஏசப்பா. உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யுங்க ராஜா ஏசப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்திங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொடுங்க ராஜா. இன்னும் அநேகரை கூட்டி சேருங்க தகப்பனே. தொடர்ந்து வருகிற செய்தி வேலை உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசுங்க ராஜா. நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. உமது வார்த்தை ஏசப்பா எங்கள் நாவில் வைங்க ராஜா. எங்கள் செவிகளை திறந்தரலும் தகப்பனே. உமது வார்த்தைகளை ஏசப்பா ஆராய்ந்து படிக்கத்தக்கதாக அதை உணரத்தக்கதாக ஏசப்பா எங்கள் செவிகளை திறந்தரலுங்க ராஜா. நீர் கிருபை செய்யுங்க ராஜா. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக தகப்பனே. தொடர்ந்து வருகிற இந்த வேலைகளை எல்லாம் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. நீரே ஆளுகை செய்யுங்க ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம கடந்த நாட்களில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம தியானித்து பார்த்துருக்கோம். ஆவிக்குரிய வரங்கள் பற்றி பார்த்தோம். ஆவியின் கனிகள் என்றால் என்னன்னு பார்த்தோம். ஆவியின் கனிகள் அதே போல் மாம்ச பிரகாரமான கனிகள் என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் தியானிச்சுட்டு வரோம். தேவன் நமக்கு நிறைய சத்தியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாரு. இந்த வாரத்துலேயும் கூட நம்ம ஒரு அருமையான சத்தியத்தை நம்ம தேடி படிக்கலாம். நம்ம இந்த வாரத்தில் தியானிக்க போகிற காரியங்கள் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவு முறை எப்படி இருக்கிறது, அந்த உறவு முறை அதை எப்படி நம்ம இன்னும் அதிகரிக்கிறது என்று இன்னும் வருகிற வாரங்களில் பார்க்கலாம். எப்படிலாம் தேவன் நமக்கு ரிலேட் ஆகிருக்கிறாரு, என்னென்ன வகையில் அவர் கிரியை செய்கிறாரு, எப்படி நமக்கு உறவு முறையில் அவர் வராரு. இப்போ உலக பிரகாரமாக நீங்கள் மனுஷங்களை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாரும் சுற்றி நிறைய உறவு முறைகள் இருக்கிறாங்க. தகப்பன் இருக்கிறாங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அக்கா பசங்க சித்தப்பா பசங்க அப்படி இருக்கிறாங்க, கசின்ஸு நெஃப்யூஸு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு பேரன் பேத்திகள் இருக்கிறாங்க, சில பேருக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. அதே போல் தூரத்து சொந்தங்கள், தூரத்து அக்கா, தூரத்து அண்ணா, இப்படி நிறைய உறவு முறைகள் உலக பிரகாரமாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு உறவு முறை இப்போ தகப்பன் நம்மளை சுற்றி தகப்பன்மார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க தகப்பனுக்குரிய ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருப்பாங்க. தகப்பனுக்குரிய கடமைகளை செய்கிறாங்க. அதே போல் அண்ணன் தங்கச்சி தம்பிமார்கள்லாம் அண்ணன் தங்கச்சியில் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ, என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதே போல் நம்ம அவங்களுக்கு செய்கிறோம், அவங்க நம்மளுக்கு திருப்பி செய்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பேரன் பேத்தி சில பேருக்கு இருக்கும், அவங்க தாத்தா பாட்டியாக இருப்பாங்க, பேரன் பேத்திக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அவங்க செய்கிறாங்க. அதே போல் பேரன் பேத்திகளும் தாத்தாவுக்கு கனத்தை கொடுத்து அவங்க நடத்துகிறாங்க. இப்படி உறவு முறைகள் இருக்கு இல்லையா? அப்போ தேவன் ஒருவராக இருக்கிறார். ஒருவராக இருக்கும் தேவன் நமக்கு என்ன முறையில் வருவார்? தேவன் அப்படின்ற ஒரு சொல் ஒரு சிங்குலர் பர்சனை குறிக்கிற ஒரு சொல். நானே எல்லாவற்றையும் செய்கிறேன். அவர் ஒருமையில தன்னைத்தானே அழைக்கிறார். ஒருவராக தன்னைத்தானே அழைக்கிற தேவன், ஒருவராக இருக்கும் அந்த தேவன் நமக்கு எப்படியெல்லாம் உறவு முறையில் வராரு அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அவர் முதலாக செய்த கிரியை நிமித்தம் என்ன உறவு முறையில் நமக்காக வருகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 100வது அதிகாரம் 3வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்றும் அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும்
அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆமீன். ஆமென். ஸோ பாருங்க, இந்த உறவு முறையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் நம்மளை உண்டாக்கினவராக இருக்கிறார். ஸோ நம்ம வந்து அவருடைய ஆடுகளும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக நம்ம வந்து இருக்கிறோம், அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். ஸோ கர்த்தர் வந்து இங்கே சிருஷ்டிகராக இருக்கிறார். தேவன் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன உறவு முறையில் இருக்கிறார்? சிருஷ்டிகர். ஸோ மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை சிருஷ்டிக்க முடியாது. ஒரு தாய் தகப்பன் நினைத்தாலுமே வந்து ஒரு குழந்தையை வந்து அவங்களால உருவாக்க முடியாது. தாயின் கருவில் குழந்தை உருவாகிறது எப்படி என்று கர்த்தர் மாத்திரமே அறிவார். அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அறிவியலான விஷயங்கள். ஸோ ஒரு குழந்தை வந்து உருவாகுது, தாயின் வயிற்றுக்குள்ளே உருவாகுது. ஆதாம் ஏவாள் எப்படி உருவானாங்க? எப்படி பூமியின் மண்ணினால ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குனார்? அது கர்த்தருடைய வல்லமையினாலே மாத்திரமே முடியும். ஸோ இந்த கிரியை நிமித்தமாக, அவர் செய்த இந்த செயல் நிமித்தமாக தேவன் இங்கே எப்படி இருக்கிறார்? சிருஷ்டிகராக இருக்கிறார். ஸோ எல்லா சிருஷ்டிகளும் எல்லா மனுஷங்களும் அவரை தொழுது சேவிக்க கடவர்கள். தேவன் எப்படி இருக்கிறார்? சிருஷ்டிகராக இருக்கிறார். ஸோ தேவனுக்கும் நமக்குமான உறவு முறை இங்கே எப்படி இருக்கு? அவர் சிருஷ்டிகர், நம்ம எல்லாம் யாரு? ஜனங்கள், அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். இல்லை என்றால் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். இல்லை என்றால் அவர் மண்பாண்டங்களை வணைந்து செய்கிற ஒரு குயவனை போல நாம் நடத்துகிறார். இப்படி பல விஷயங்கள் நம்மளை வந்து அவர் வந்து வணைந்து நடத்துகிறார், உருவாக்குகிறார். ஸோ தேவனுக்கும் நமக்குமான உறவு முறை இங்கே எப்படி இருக்குன்னா, அவர் வந்து நம்மை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமீன். ஸோ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஸோ ஆதியிலே வானத்தையும் பூமியும் அவர் தான் சிருஷ்டிக்கிறார். ஸோ நம்மை மாத்திரம் அல்ல, நம்ம வெறும் மனுஷங்க, இந்த பூமியில இருக்கிற சிறு உயிரினங்களாக நாம் இருக்கிறோம். ஆதியிலே வானத்தை, பல வானங்களை அவர் தான் சிருஷ்டிக்கிறார். வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டிக்கிறார். இப்படியாக தேவன் வந்து நம்மை மாத்திரம் சிருஷ்டியாமல் வானத்தையும் பூமியும் சிருஷ்டிது. அவர் தான் எப்படி இருக்கிறார்? நமக்கு சிருஷ்டிகராக இருக்கிறார். ஸோ தேவனுக்கும் நமக்குமான உறவு முறை, தேவனுக்கும் சிருஷ்டிக்குமான உறவு முறை, எல்லா சிருஷ்டிக்கும் உறவு முறை அவர் தான் சிருஷ்டிகர். அவர் தான் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கலாம், இன்னும் ஒரு சில வசனங்கள் எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 43:15. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். ஆமேன். ஆமேன். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும். இஸ்ரவேல் என்னும் தேசத்தை அவர் தான் உருவாக்குறாரு. எகிப்திலிருந்து பிரித்து வர கூட்டிட்டு வராரு. ஸோ இஸ்ரவேல் என்னும் தேசத்தை அவர் தான் வந்து உருவாக்குகிறார். அவர் தான் அதற்கு ராஜாவாக இருக்கிறார். இஸ்ரவேலுக்கு ராஜாவாகவும் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய பரிசுத்தராகிய கர்த்தர். சரிங்களா? ஸோ தேவன் செய்யும் காரியத்தின் நிமித்தமாக தேவனுக்கும் நமக்குமான உறவு முறை பாருங்க, அவர் நம்மை சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். இப்படி தேவன் வந்து பல காரியங்களை செய்கிறார். அதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இவர் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து சில காரியங்களை வந்து செய்கிறாரு, எப்படியெல்லாம் நமக்கு உறவு முறையில தேவன் வந்து நம்மோடு கூட இடைப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மை சிருஷ்டித்த தேவன் ஒருவராக இருக்கிறார். அவர் வந்து சிங்காசனத்தில் ஒரே சிங்காசனம் இருக்கு, அதுல ஒருவராக வீற்றிருக்கிறார். தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாக இருக்கிறார். மனிதரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறார். அவர் எப்படி மாம்சத்துல வந்து நமக்காக ரத்தம் சிந்தினார். இப்படிப்பட்ட பல சத்தியங்களை வந்து நம்ம வந்து இதன் மூலமா நம்ம அறிஞ்சிக்க முடியும். அடுத்ததாக தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, தேவன் வந்து தகப்பன் அப்படின்னா அப்பா ஸ்தானத்துல இருக்கிறார். பிதாவாக இருக்கிறார், அப்பா ஸ்தானத்துல இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவனை வந்து நம்ம வந்து எப்படி அவருக்கு அஞ்சி நடக்க வேண்டும்,
இப்போ நம்ம எடுத்திருக்க காரியங்களுக்கெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? பிதாவாக, தகப்பனாக இருக்கிறார். ஏன் அவரை பிதான்னு அழைக்கிறோம்? தேவனை நம்ம பிதான்னு ஏன் அழைக்க வேண்டிய காரணம் என்ன? சிருஷ்டிகராக இருக்கிறார். சிருஷ்டிகர்னா அவர் வந்து உருவாக்குகிறார். குழந்தை சிறு குழந்தையிலிருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாரையும் உருவாக்குறார். ஆதாம் ஏவாளை உருவாக்குனார். அவரை நம்ம ஏன் தகப்பன் அழைக்கிறோம் அப்படின்றத நம்ம கொஞ்சமாக பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமேன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். என்ன பாருங்க, இறங்குகிறார். இந்த விஷயம்தான். அவர் வந்து இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன் குழந்தைக்கு இறங்குகிறது போல இவர் வந்து தமக்கு பயந்த நமக்கு இறங்குகிறார். அப்போ அந்த வார்த்தையை எப்படி ரிலேட் பண்ணி பைபிள் காட்டுது பாருங்க. தகப்பன் எப்படி தகப்பனா இருக்கிறாரு? நமக்கு இரக்கமா இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல இவரும் நமக்கு இறங்குகிறார். பல விஷயங்கள் இறங்குகிறார். ஒரு பாவம் செஞ்சா வந்து எவ்வளவு பெரிய தண்டனை வர வேண்டும், எவ்வளவு பேர் மாம்சீக ரீதியமான எவ்வளவோ பாவங்கள் செய்கிறாங்க. ஆவியானவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் மன்னிக்கப்படுவதில்லைன்னு பைபிள் சொல்லுது. இப்படி பல நாட்டில் நிறைய அக்கிரமங்கள், ஏமாற்று வீரர்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இப்படி எல்லாரையும் நிறைய பேர் துன்புறுத்தி வந்து பல பாவங்களை செய்கிறாங்க. குற்றம் இல்லாத இரத்தப்பழியை வந்து சிந்துறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சிதறடிக்கப்பட்டார்கள்? குற்றம் இல்லாத இரத்தப்பழி அவங்க மேலே வந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்கள் ஆண்ட காலங்களில் பல ராஜாக்கள் விக்கிரகங்கள் கோயிலுக்கு இது பண்ணி விக்கிரகங்களுக்கு பலியிட்டு பல அக்கிரமங்களை செஞ்சு பல குற்றமில்லாத இரத்த பலிகளை வந்து அவங்க சிந்தினாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக ஆக்கினை தீர்ப்பு அவங்க மேலே வந்துச்சு. ஆனால் தேவன் இரக்கமுள்ளவராக இருந்து அவங்கள முற்றிலுமாக அவங்கள அழிக்காம அதில் வந்து தப்பு செஞ்ச நிறைய பேர் அழிச்சு குற்றமில்லாத இருக்கிறவங்கள வந்து தப்பிக்க செஞ்சார். இப்படி இரக்கமுள்ளவராக இருக்கிறார். பொறுத்து பார்த்து தண்டனையவே கொடுத்தார். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க ஏசாயா 63வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே 63:13 16 ஓகே. தேவரீர் எங்கள் பிதாவாயிருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். ஆமென். ஆமென். கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். மீட்பர் அப்படின்னா ரட்சகர். அவர் தான் நம்மளை மீட்கிறவர். அப்போ அவர் தான் பிதாவாக இருக்கிறார், நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், நம்மை விடுதலை செய்ய வருகிற மீட்பராகவும் ரட்சகராகவும் இருக்கிறார். ஸோ அவர் செய்த செயலின் நிமித்தமாக அவரை நம்ம பிதா என்று அழைக்கிறோம். அதே போல மனுஷனாக வந்து நம்மை மீட்டபடியால் அவரை நம்ம என்ன சொல்றோம்? ரட்சகராக தேவன் மீட்பர் என்று சொல்லுகிறோம். ஸோ பிதாவாக இருக்கிறதும் அவர் தான். நியாயஸ்தானத்தில் உட்காந்து நம்மளை நியாயம் திருக்கிறதும் அவர் தான். நியாயாதிபதியாக நம்மளை வந்து குமாரனாக ஒரு மனுஷனாக இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டவரும் அவர் தான். அதனால தான் அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, தேவன் தன் சுய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். ஸோ எடுத்தவங்க அந்த வசனம் இருந்தால் கூட நீங்கள் வாசிடுங்க. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமீன். ஆமீன். தேவன் தன் சுய இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே அப்போஸ்தலர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எப்படி சுய இரத்தத்தை சிந்த முடியும்? நம்மளை சிருஷ்டிகர் அவர் தானே.
நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்முடைய சிருஷ்டிகர் அவர் தானே. அவரை தான் நம்ம தேவன் அழைக்கிறோம். அவர் எப்படி சுய ரத்தத்தை சிந்த முடியும்? அவர் மாம்சமும் ரத்தத்துக்கெல்லாம் மீறி அவர் வந்து ஆவியாக இருக்கிறார். யோவா 4:24, 25 படிச்சீங்கன்னா தேவன் எப்பொழுதுமே ஆவியாக இருக்கிறார். அவரை தான் நம்ம வந்து பிதான்னு அழைக்கிறோம். அப்போ ஆவியாக இருக்கிற தேவனுக்கு எப்படி ரத்தமும் சரீரமும் வந்திருக்க முடியும்? எப்படி ரத்தத்தை சிந்திருக்க முடியும்? அதுக்கு ஒரே வழி, ஆவியாக இருக்கிற தேவன் மாம்ச பிரகாரமாக ஒரு மனிதனாக வெளிப்பட்டால் மட்டுமே முடியும். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இம்மானுவேல் அப்படின்ற நாமம் எதை குறிக்குது அப்படின்னா, மத்தேயு 1:23 சொல்லுது, தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல். அப்போது தூதர் வந்து மரியாளுக்கு சொல்கிறாங்க, அவரை வந்து இம்மானுவேல் என்று அவர் வந்து அழைப்பார்கள். அப்படின்னா இம்மானுவேல் அப்படின்னா தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இப்போ தேவன் நம்மோடு மனுஷனாக இருக்கிறார். இப்போ மனுஷனாக இருந்தபடியால் தான் அவரால் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்க முடிஞ்சுது. அப்போ அந்த தேவனை தான் நம்ம நம்பி ஜீவிக்கணும். அந்த தேவன் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைக்கு நம்ம பங்குதாரர் ஆகும்னா அவருடைய நாமத்தில் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். இதுதான் நம்மளுக்கு புதிய உடன்படிக்கை சொல்லுகிற ரகசியம். நம்ம எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும்? நமக்காக மாம்சத்தில் வந்த நம்முடைய தேவன் இயேசு கிறிஸ்து எந்த நாமத்தில் வெளிப்பட்டிருக்கிறார் அந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத எந்த நாமத்தில் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தாலும் அது நாமமே இல்லை. ஸோ அதுதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 நம்மளுக்கு சொல்லுது. அப்போ அவர் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு, அந்த நாமத்தினால் மாத்திரம்தான் ரட்சிப்பு. இதை தான் நம்ம வந்து அப்போஸ்தலர் 2:38 பார்க்குறோம். மனம் திரும்புதலுக்கும் பாவம் மன்னிப்புக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பேதுரு வந்து சொல்றாரு. இதுதான் முதல்ல கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம். பரிசுத்த ஆவியானவராக அவர் வந்த பிறகு முதல்ல கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் இந்த ஞானஸ்தானம் தான். அப்படியாக நம்முடைய சிருஷ்டிகர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நமக்கு மீட்பராகவும் இருக்கிறார், இரட்சகராகவும் இருக்கிறார். ஸோ அவரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிதா என்று அழைக்கிறோம். தகப்பன் அப்படின்னா பிதா. ஏன்னா நமக்கு தகப்பன் தன் குழந்தைக்கு இறங்குகிறது போல கர்த்தரும் நமக்காக இறங்குகிறார். நம்ம இது இறக்கப்பட்ட தகப்பன் நமக்காக இரட்சகராக வெளிப்பட்டார். சரிங்களா? அடுத்தவங்க வாசிங்க ஏசாயா 64:4 8வது வசனம் வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமேன். ஆமேன். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர் சிருஷ்டிகர். அவர்தான் நம்மை சிருஷ்டிக்கிறார், அவர்தான் நமக்கு பிதாவாக இருக்கிறார். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். நம்ம எல்லாருமே யாரு? நம்முடைய தகப்பன் உருவாக்கின கரத்தின் கிரியைகளாக தான் இருக்கிறோம். நம்ம எல்லாமே ஒவ்வொரு பாத்திரமாக தான் ஜீவிக்கிறோம். ஸோ நம்ம எல்லாம் சபையாகிய சரீரத்திற்கு ஒவ்வொரு அங்கங்களாக இருக்கிறோம். சபையாக சரீரத்திற்கு அவரே தலையாக இருக்கிறார். ஸோ யார் தலை? சபையாக சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்து தான் தலை. நம்ம எல்லாம் ஒவ்வொரு அங்கமா இருக்கிறோம். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க எபிரேயர் 12:7-9 வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு மிக அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? ஆமீன், ஆமீன். பாருங்க, தகப்பனாக இருந்து நம்மை சிட்சிக்கிறார். நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். மனிதர்களாகிய நாம சிச்சையை சகிக்க வேண்டும். அப்படி சகிக்கிறவங்களாக இருந்தா தேவன் நம்மை புத்திரராக, நம்மளெல்லாம் குமாரராக, சன்ஸ் அப்படின்னு சொல்லுது, சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுது பைபிள். ஸோ நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்மளை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். யார் பிள்ளையோ அவனை தான் அவர் சிட்சிக்கிறார். ஸோ இதில் நம்ம அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா,
யார் அவருக்கு பிள்ளையா இருக்கிறாங்களோ அவர்களை மாத்திரம்தான் தேவன் சிட்சிக்கிறார். இதுதான் நம்ம இதில் கற்றுக்க வேண்டிய பாடமாக இருக்குது. அப்போ யார் பிள்ளையா இல்லையோ அவங்கள அவர் சிட்சிக்கிறது இல்லை. அப்போ உலக பிரகாரமாக சுகபோகமாக யாராவது வாழ்கிறாங்களா, அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறா, நிறைய அக்கிரமம் பண்ணுறாங்களா, கவலைப்பட தேவையில்லை. தேவன் அவங்கள சிட்சிக்கலை. அவங்க தப்பு செஞ்சால் கூட தேவன் அவங்கள சிட்சிக்கவில்லை. யார் புத்திரரோ யார் குமாரர்களோ அவங்கள மட்டும்தான் தேவன் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு. நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. ஆவிகளின் பிதா. சரீரத்தையும் அவர் தான் உருவாக்குறாரு, ஆவியையும் அவர் தான் உருவாக்குறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆவியும் அவரால் தான் உண்டாச்சு. ஈவன் விழுந்து போன லூசிஃபர் கூட, சாத்தான் கூட அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கேருபின். நீங்கள் ஏசாயா எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். பாதுகாக்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கேருபின். ஸோ அந்த கேருபின் ஆராதனையெல்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த கேருபின் விழுந்து போயிட்டான், மனம் மேட்டி மேலே விழுந்து போயிட்டான். அப்படி அந்த எல்லா வகையான ஆவிகளையும் அவர் தான் உருவாக்குனாரு. கேருபீன்களை உருவாக்குனாரு, நிறைய தேவதூதர்களை உருவாக்குனாரு, அப்புறம் சேராபீன்களையும் அவர் தான் உருவாக்குனாரு. இப்படி பல வகையான ஆவிக்குரிய வஸ்துக்களை அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அதனால தான் அவர் பிதா. ஸோ காணப்படுகிறவர்கள் காணப்படாதவைகள் எல்லாவற்றையும் யார் உருவாக்குறதா கொலோசியர் சொல்லுது நம்மளுக்கு. கொலோசியர் 1:27 இயேசு கிறிஸ்து. அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறதாக வசனம் சொல்கிறது. ஸோ அவர் தான் பிதான்னு இன்டைரக்டாக நிறைய வசனமும் சொல்லுது, வெளிப்படையாகவே நிறைய வசனங்கள் சொல்லுது. இயேசு தான் பிதாவாக இருக்கிறார். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க எபிரேயர் 2:14 எபிரேயர் 2:14-15 வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளிருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமீன். ஆமீன். பாருங்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க. பிள்ளைகள் அப்படின்னா அவர் தகப்பன் என்ற ஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவருடைய பிள்ளைகள், தகப்பனுடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறாங்க. தகப்பன் ஆவியாக இருக்கிறார், பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அப்போ ஆவியாக இருக்கிற தேவன், ஆவியாக இருக்கிற அதே கர்த்தர் மாம்சத்துல மனுஷனாக வருகிறார். பிள்ளைகள் ரத்தமும் சரீரமா இருக்கிறதுனால அவரும் அவர்களைப் போல ரத்தமும் சரீரமாக மாறி வந்து நமக்காக சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்மளை சபையை மீட்டெடுக்கிறார். இதுதான் அப்போஸ்தலர் 20:28 வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, இங்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், கடவுள் பூமிக்கு வந்து இங்க நமக்காக மரித்து ஆவியாகிற காரியம் தான் நடந்திருக்கு. ஆனா இதை மாற்றி பல வகையான உலகத்துல பல வகையான போதனைகள் பரவி கிடக்கிறது. இவர் வரல, அவர் வரல, இவர் வந்தாரு, அவர் விட்டுட்டு வந்தாரு, இப்படி நிறைய பேர் 3 பேரா 4 பேரா பிரிச்சு அவரை கள்ள போதனைகளை விதைச்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ பாருங்க, பிள்ளைகள் தகப்பனாக இருந்து அவருடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க, அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை, அவன் தான் மரணத்துக்கு அதிகாரி. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களுடைய மரணத்துக்கு அதிகாரியாக அவன் தான் இருக்கிறான். அந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஸோ தகப்பன் செய்த காரியத்தை பாருங்க, நமக்காக இறங்குகிறார், நமக்காக இறங்கி நமக்கு இரட்சகராக மாறுகிறார், நமக்கு மீட்பராக வருகிறார், நமக்கு மீட்பராக வந்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுக்கிறார். இதுதான் ஒரு பிராடா பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். இவர் மனுஷனாக வரப்போற விஷயம் தான் ஏகப்பட்ட இடத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 9:6 வாசிங்க.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமீன். ஆமீன். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்ட பாலகன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஸோ அவர் தான் கர்த்தராக இருக்கிறார், சகலவற்றையும் ஆளுகிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஸோ குமாரன் தான் பிதா அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. நமக்காக பிறந்த பாலகன் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து, அந்த பாலகன், அந்த குமாரன் தான் நித்திய பிதா அப்படின்னு இந்த வசனம் தெளிவாகவே சொல்லுது. இந்த வசனத்தை யாராலையும் மறுக்கவே முடியாது. ஆனா இங்க பிதாவாக அவர் வரல, பிதா இங்க வரல, இப்படி பல விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க, பல போதனைகளை வந்து சபையில வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம தான் பைபிள் வசனத்தை பகுத்து படிக்க வேண்டும். ஸோ குமாரன்னா நித்திய பிதான்னு இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45 47 வரைக்கும் வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45 முதல் 47. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியில் உண்டானதான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆமேன். ஆமேன். சரி, இந்த வசனம் பாருங்க. 45வது வசனம் சொல்லுது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஸோ முந்தின மனுஷன் ஆதாம், பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து. ஸோ பிந்தின ஆதாம் மரித்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறினார் அப்படின்னா அந்த வசனத்துல பவுல் சொல்றாரு. அப்போ அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியாக நமக்கு மத்தியில் இடைப்படுகிற ஆவியானவராக இருக்கும் அந்த நபர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம், அவர் தான் ஆவியானவராக இருக்கிறார். ஸோ இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஆவியாக இருக்கிற கர்த்தர் மாம்சத்துல வராரு, மாம்சத்துல வந்து மரித்து உயிர் தெளித்து மீண்டும் ஆவியாக ஆகிறார். 47வது வசனம் பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன். யாரு? ஆதாம். ஆதாம் பூமியிலிருந்து தான் உண்டாகிறான், பூமியின் மண்ணினால தான் ஆதாம உருவாக்குறாரு. இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஸோ இங்க தெளிவா பாருங்க, இரண்டாவது மனுஷன், இரண்டாவது ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஸோ பவுல் எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க, அழகா பிரிச்சு இந்த சத்தியத்தை சொல்றாரு. இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப கர்த்தர், ஆவியா இருக்கிற கர்த்தர் மாம்சத்துல மனுஷனா வராரு. அப்புறம் பிந்தின ஆதாம், இரண்டாம் மனுஷனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறுகிறார். தெளிவாவே வசனம் சொல்லுது. அப்ப நம்ம யாருடைய நாமத்துக்கு நம்ம வந்து ஜீவனம் பண்ணணும்? இயேசு கிறிஸ்து என்ற ஒரே நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நம்ம ஜீவிக்க வேண்டும். அவர் தான் நமக்காக ரத்தத்தையும் சரீரத்தையும் என்ன பண்ணியிருக்கார்? நம்மளுக்காக சிந்தி இருக்கிறார். அவருடைய நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அவருடைய நாமத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும்? திருவிருந்து எடுக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் எல்லாமே இயேசு இயேசு இயேசுன்னு தான் முடிவடையுது. ஏன்னா இயேசு என்ன சொல்றாரு? நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருக்கிறேன். அவ பிதாவின் நாமம் தான் இந்த இயேசு என்ற நாமம். அவர் தெளிவாவே சொல்றாரு, என் பிதாவின் நாமத்துல நான் வந்திருக்கிறேன். அப்ப இயேசு என்ற நாமம் பிதாவை நாம் அழைக்கிற நாமமா இருக்குது. ஸோ இப்படியாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்தோம். தேவனுக்கும் நமக்குமான உறவு முறை எப்படி இருக்கு, இரண்டு நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய காரியங்கள், ஒரு 10 காரியங்களுக்கு மேல இருக்கு. அவர் நம்ம மத்தியஸ்தர் என்று அழைக்கிறோம், மேய்ப்பர் என்று அழைக்கிறோம், பிரதான ஆசாரியர் என்று அழைக்கிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா போதகர் என்று அழைக்கிறோம், எஜமான் என்று அழைக்கிறோம். இப்படி அநேக சிநேகிதராகவும் இருக்கிறார். சீஷர்களுக்கு அவர் சிநேகிதராக இருக்கிறார். இப்படி அநேக விஷயங்களை, அநேக உறவு முறைக்கு அவர் வந்து பாத்திரராக இருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு தேவன், அவர் ஒருவராக இருந்து சகலத்தையும் செய்கிறார், ஒருவராக இருந்து வானத்தையும் பூமியும் சிருஷ்டிக்கிறார், ஒருவராக இருந்து பெரிய அதிசயங்களை செய்கிறார், அவர் ஒருவராக இருந்து இத்தனை காரியங்களும் செய்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ தொடர்ந்து வருகிற வாரங்கள் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த செய்தி வேலையை முடிச்சுட்டு நம்ம திருவிருந்து வேலைக்குள்ளாக கடந்து போகலாம். கர்த்தர் நாமும் மகிமைப்படுவதாக, கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஸோ நான் ஒரு சிறு ஜெபம் செஞ்சிடறேன், அப்புறம் நம்ம செய்தி வேலைக்குள்ளாக நம்ம போகலாம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 தகப்பனே. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா, அந்த நல்ல வேலையிலும் தகப்பனே நாங்கள் கூடி வந்து பல வசனங்களை நாங்கள் இயேசுப்பா தியானம் பண்ண எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி கர்த்தாவே. உமது பெரிதான இரக்கத்திற்காக கிருபைகளுக்காக நன்றி ராஜா. இயேசுப்பா, இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எப்படி எங்களுக்கு இயேசுப்பா உறவு முறையில் இயேசுப்பா எப்படி பல விஷயங்களை எங்களுக்காக செய்கிறீர். எங்களுக்கு தாயும் தகப்பனும் போதுகிறமாக இருந்து இயேசுப்பா எங்களுக்கு இயேசுப்பா நீர் வழிநடத்தி வருகிறீர் தகப்பனே. எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும் மேய்ப்பராக இருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் எல்லோரும் உமது மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் தகப்பனே. எங்கள் எல்லோரும் தகப்பனே உம்முடைய வரிக்கு தகுதிப்படுத்துங்க ராஜா. உம்முடைய வசனங்களை இயேசுப்பா நாங்கள் ஆழ்ந்து தியானித்து கர்த்தரை அறிகிற அறிவு என்றால் என்ன என்று இயேசுப்பா கண்டறிந்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. உம்மை அறிகிறதினால் மாத்திரமே நாங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டும் என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அதே போல ராஜா இயேசுப்பா உம்மை பற்றிய அநேக சத்தியங்கள் ரகசியங்களை நாங்கள் அறிந்து ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. தகப்பனே இயேசுப்பா, இருந்தாலும் இந்த உலகத்தில் பிரவேசிக்கிற நாங்கள் இயேசுப்பா எங்கள் கால்களை கரைப்படுத்திக் கொள்கிறோம் தகப்பனே இயேசுப்பா. உமது நாமத்தில் இயேசுப்பா நாங்கள் முற்றிலும் கழுவப்பட்டாலும் எங்கள் கால்கள் கரைப்படுகிறது தகப்பனே. இந்த கால்களில் படிந்திருக்கிற கரை இயேசுப்பா இந்த திருவிருந்து மூலமாக நாங்கள் கழுவ இயேசுப்பா எங்களுக்கு இயேசுப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே இயேசுப்பா. எங்களது குற்றம் குறைங்கிறதெல்லாம் மன்னிங்க ராஜா. அடுத்து வருகிற திருவிருந்து வேலையை உமது கருத்தில் ஒப்படைக்கிறேன் கர்த்தாவே இயேசுப்பா. நீர் இயேசுப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு வாரமும் இதே போல் நாங்கள் கூடி வந்து இயேசுப்பா அந்த திருவிருந்து காரியத்தை நாங்கள் விடாமல் நிறைவேற்ற கிருபை செய்யுங்க ராஜா. இன்னும் அநேக ஆத்துமாக்களை கூட்டி சேருங்க ராஜா. இந்த பட்டணத்தில் இயேசுப்பா உம்மை தேடுகிற பிள்ளைகள் அநேகர் இருப்பார்கள் தகப்பனே. நாங்கள் அறியோம் கர்த்தாவே, உமக்கு மாத்திரமே அவர்களை தெரியும் ராஜா. எப்படி இயேசுப்பா எலியா இருந்த காலத்தில் எலியா தனக்கு தெரிந்தவரை தான் மாத்திரமே தனித்து இருந்தார் ராஜா. ஆனால் எலியாவுக்கு தெரியாம இயேசுப்பா உமக்கு தெரிந்த வகையில் 7000 பேரை நீங்கள் மீதியாக வச்சிங்க தகப்பனே. அதே போல இந்த பட்டணத்தில் இயேசுப்பா பல லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் தகப்பனே. உமக்கு சீஷராக இருக்க நினைக்கும், உமக்காக ஜீவிக்க நினைக்கும் பிள்ளைகளை நீங்கள் கூட்டி சேருங்க ராஜா. உமது வருகை இயேசுப்பா சமீபமாக இருக்கிறது ராஜா. அதற்கான விஷயங்கள் உலகத்தில் அநேக போர்கள் சண்டைகள் எல்லாம் நடந்திருக்கிறது தகப்பனே. எல்லாவற்றையும் இயேசுப்பா நீங்க அறிவிங்க ராஜா. நீங்க வரக்கூடிய அந்த காலத்துக்கு தகுந்தவாறு நாங்களும் இயேசுப்பா உங்களுடைய வருகையை எதிர்நோக்கும் பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபை செய்யுங்க ராஜா. உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வில் நாங்கள் அனுதினமும் வளர அநேக சத்தியங்களை அறிந்து கொள்ள உமது நாமத்தை தியானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நீர் இயேசுப்பா எங்களை இயேசுப்பா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்துங்க ராஜா. அனுதினமும் நாங்கள் கூடி வர கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த தொடர்ந்து வருகிற திருவிருந்து வேலையை இயேசுப்பா நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க ராஜா. நீங்க முற்றிலுமாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. எங்களை முற்றிலுமாக கழுவுங்க ராஜா. நீரே மகிமைப்படுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா. சோத்ரம் 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 கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற அன்பின் தகப்பனே. சோத்ரம். ஆமேன். அடுத்தாக நாம் திருவிருந்து வேலைக்குள்ளாக செல்லலாம். அநேக விஷயங்கள் நம்ம செய்யணும். திருவிருந்துக்கு நம்ம வாரம் வாரமும் கூடி வரணும். வாரத்துல நம்ம கூடி வருகிற நேரத்துல எல்லாம் நம்ம இந்த திருவிருந்து காரியத்தை நம்ம செய்யணும். வாரத்தின் முதலாம் நாள் திருவிருந்து செய்யணும். கூடி வருகிற நேரத்துல எல்லாம் திருவிருந்து ஆசரிக்க வேண்டும். ஸோ அப்படி நம்ம புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். திருவிருந்துக்கு நம்ம தயார் செஞ்சிருக்கிறோம். ஸோ திருவிருந்துக்கு நம்ம திருவிருந்துக்கு துவக்கமாக ஒரு சிறு ஜெபம் செய்து நம்ம திருவிருந்துக்கு நம்ம போகலாம். அந்த திருவிருந்துக்கான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் முதலாவதாக ஆசீர்வதித்து நான் ஒரு ஜெபம் செய்கிறேன். நான் ஜெபம் செய்யும் போது உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் உங்களை ஏவினால், உங்கள் குற்றம் குறை மீறுதலை நினைப்பூட்டினார்னா நீங்கள் அதற்காக மன்னிப்பு கேளுங்க. அவரோட ஒப்புரவு வாங்குங்க. இந்த குற்றம் குறை மீறுதலெல்லாம் மன்னித்து நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தகப்பன் அவர். இப்போதான் நம்ம படித்தோம். நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தன் புத்திரருக்கு இறங்குகிறது போல தேவனும் நமக்கு தகப்பனாக இருந்து நமக்காக இறங்குகிறார்.
யாருமே குற்றம் செய்யாதவங்க அப்படின்னு தன்னை தானே நீதிமான சொல்ல முடியாது. எல்லாருமே பாவம் செய்கிறவங்களா இருக்கிறோம். இந்த திருவிருந்தின் அப்பத்தின் திராட்சரசத்தின் ஆசீர்வதிக்கிற வேலையில் நம்முடைய குற்றம் குறை மீறுதலாக நம்ம அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகுவோம். நம்ம தொடர்ந்து அந்த ஜபத்துக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. இசப்பா நல்லவரே, வல்லவரே, சர்வ வல்லவரே, ராஜா நன்றியோடு தீரும் கர்த்தாவே. இசப்பா அந்த நல்ல வேலையின் தகப்பனே. இசப்பா அந்த திருவிருந்து வேலைக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா இந்த திருவிருந்து வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. இசப்பா தகப்பனே. இசப்பா நாங்கள் இசப்பா அனுதினமும் இசப்பா அந்த உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தினே இசப்பா மாம்ச கிரியைகளுக்கு இசப்பா நாங்கள் எவ்வளவுதான் நீங்கி போய் நடந்தாலும் தகப்பனே இசப்பா எங்களை நாங்களே இசப்பா நீதிமான் என்று சொல்ல முடியாத மாதிரி இசப்பா இந்த உலகத்தின் அஸ்தங்கள் இசப்பா எங்கள் கால்களை கரைப்படுத்துகிறது ராஜா. எங்களது குற்றம் குறை மீறுதல்களை மன்னிங்க தகப்பனே. உமக்கு விரதமாகவும் இசப்பா பிறருக்கு விரதமாகவும் இசப்பா நாங்கள் மனமேட்டிமை கொண்டிருந்தாலோ, பொய்களை சொல்லியிருந்தாலோ தகப்பனே இசப்பா அசுத்தமான காரியங்களை பார்த்திருந்தாலோ தகப்பனே இசப்பா எங்களது குற்றம் குறை மீறுதலை மன்னிங்க ராஜா. தகப்பனே இசப்பா அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா குற்றத்தையும் இசப்பா நீங்கள் எங்களுக்காக மன்னிங்க ராஜா. எங்களை இசப்பா உம்மோடு இசப்பா ஒப்புரவாக்கி கொள்ளுங்க கர்த்தாவே. தகப்பனே இசப்பா நாங்கள் இசப்பா உமது பிள்ளைகளாக இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்கள் தகப்பனாக இருக்கீங்க ராஜா. எங்கள் மீது இறக்கம் கொண்டு இசப்பா எங்களை குற்றம் குறை மீறுதெல்லாம் மன்னித்து எங்களுக்கு ரட்சகராக நீங்கள் வந்தீங்க ராஜா. தகப்பனே இசப்பா எங்களே இசப்பா உமோட ஒப்புரவாக்கி கொள்ளுங்க தகப்பனே. இந்த வேலையிலும் கர்த்தாவே இசப்பா அந்த திருவிருந்துக்கான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருவிருந்துக்கான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ராஜா. இசப்பா புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இசப்பா நாங்கள் இசப்பா உம்மை நினைவு கூறும்படி இசப்பா இதை நாங்கள் இசப்பா ஒவ்வொரு வாரமும் இதை நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. இதன் மூலமாக தகப்பனே இசப்பா எங்களை ஆவிகளில் இசப்பா ஒரு மனம் உண்டாக கிருபை செய்யுங்க ராஜா. எங்களது சீஷர்களின் ஆவிகளின் ஒரு மனம் உண்டாக கிருபை செய்யுங்க ராஜா. எங்களது குற்றம் குறை மீறுதலாக மன்னிங்க தகப்பனே. உம்மை நினைவு கூறும்படி இசப்பா உம்மை கனப்படுத்த உம்மை மகிமைப்படுத்த இசப்பா ஒவ்வொரு வாரம் நாங்கள் இதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அந்த ஸ்லாக்கியத்தை இசப்பா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்கள் சிருஷ்டித்த பிதா என்பதை அறிந்து இசப்பா உமது நாமத்தில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து இசப்பா உமக்காக ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் தகப்பனே இசப்பா. தகப்பனே இசப்பா இந்த திருவிருந்து வேலையில் தகப்பனே இசப்பா எங்களுக்கு ஒரு மனதை கட்டளையிடுங்க ராஜா. எங்களது குற்றம் குறை மீறுதலாம் மன்னிங்க தகப்பனே. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே இசப்பா. ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதிங்க தகப்பனே இசப்பா. ஹல்லேலூயா. நீர் மகிமைப்படுவீராக தகப்பனே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற அன்பின் தகப்பனே. சோத்திரம். ஆமீன். திருவிருந்துக்காக நம்ம ஒரு சின்ன பாடலை பாடிடலாம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா அப்படின்ற ஒரு பாடல் நம்ம பாடலாம். பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பில்லா திருஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திரு புண்ணிய
தீர்த்தத்தினார் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினார். ஆமென். நம்ம திருவிருந்துக்குள்ளாக நம்ம திருவிருந்துக்கான சில வசனங்கள் நம்ம பார்ப்போம். முதலாவதாக 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? ஸோ பாருங்க, நம்ம சரீரத்தோட கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடும் ரத்தத்தோடும் ஐக்கியப்பட தான் நம்ம என்ன பண்றோம், இந்த திருவிருந்து நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு நம்ம ஐக்கியப்படுத்துது. இந்த திராட்சை ரசம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தோடு நம்மளை ஐக்கியப்படுத்துது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு நம்மளை ஐக்கியப்படுத்துகிறது. 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ அவருடைய தழும்புகளை நம்ம குணப்படுத்துது. நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறாரு. ஸோ அவர் மேலே அவர் ரத்தம் சிந்தி அவர் உடம்புல கிடைச்ச தழும்புகள் தான் நம்மளுக்கு குணம் தருது, நம்மளுக்கு சுகத்தை கொடுக்குது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. ஸோ அந்த விஷயம் தான், அவர் நமக்கு இரட்சகராக மனுஷனாக வெளிப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். ஸோ அதை நினைவு கூட தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த திருவிருந்துக்கு நம்ம அப்பத்தை பிற்கிறோம், அவருடைய நாமத்தில் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ இவருடைய ரத்தத்தில் பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ அந்த ரத்தத்தோடு நம்ம ஐக்கியப்படணும் அப்படின்னா இந்த திருவிருந்து நம்ம அனுசரிக்க வேண்டும். கொலோசியர் 1:14 அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அந்த ரத்தத்தில் நம்மளுக்கு உண்டாயிருக்கிறது. நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23-31 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நானும் அதை வாசிக்கும் போது நடுவில் திருவிருந்தின் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நான் தருகிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸோ அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று கொடுக்கிறார். நம்மளும் அந்த அப்பத்தை சோஸ்திரம் பண்ணிட்டோம், நம்மளும் அந்த அப்பத்தை பிட்டு சாப்பிடலாம். இயேசு கிறிஸ்து நமக்காக சரீரத்தை பிற்க கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்காக சரீரத்தை பிற்க கொடுத்தார். ஆமென். 25வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அதே போல் நம்மளும் என்ன பண்ணலாம், அந்த பாத்திரத்தை நம்ம சோஸ்திரம் பண்ணியாச்சு, அந்த பாத்திரத்தில் நம்ம திராட்சை ரசம் பருகலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார்.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவளமோ அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஸோ நம்மை நாமே சோதித்தறிந்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும், இந்த அப்பத்தை புசிக்க வேண்டும். ஏனென்றால் இது பரிசுத்தமான ஒரு காரியம், பரிசுத்த அப்பமாக இருக்கிறது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் கண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை திருப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமீன். ஸோ நாம் ஒருவரும் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்ம யாரும் குற்றம் செய்யாத நீதிமான்கள் கிடையாது. நம்ம எல்லாருக்கு மேலேயும் குற்றம் இருக்கும், நம்ம கால்களில் கரைப்பட்டிருக்கும். ஸோ நம்ம நம்ம குற்றத்தை அறிக்கையிட்டு அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம ஆசீர்வதிக்கும் போது அறிக்கையிட்டு அவரோடு கூட ஒப்புரவானால் நம்மை அவர் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். ஸோ நம்ம இந்த திருவிருந்து வேலையின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம மத்தியில் இருக்கும் சிஸ்டர் பியூலா அவங்க ஒரு சிறு ஜெபம் செய்வாங்க. நம்ம அதோடு இந்த ஒரு பாடல் பாடி நம்ம இந்த ஆராதனை முடிச்சிடலாம். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா நாங்கள் ஒவ்வொரு செய்தியும் ஆண்டவரே எனக்காக ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா இந்த வாரமும் அப்பா நீங்கள் பிறந்திருக்கீங்க, பிறந்து எங்களுக்காக ஆண்டவரே கிரியைகளை செய்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் மாறணும். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவரே எல்லாரும் நினைவு கூறணும். ஆண்டவரே அப்பா உமக்காக அப்பா எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே உன்னுடைய சொற்களின் பிரகாரம் உன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் தாயாகவும் தகப்பனாகவும் அப்பா எஜமானாகவும் தந்தையாகவும் அப்பா நீ ஒரு பொய்வன் செய்த களிமண்ணை போல எங்களை உருவாக்கி இருக்கிறீர். எல்லாத்தையும் அப்பா நீங்கள் படைத்திருக்கிறீர். அப்பா நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா எசப்பா நீர் தான் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறப்பா. இன்னைக்கு பேசுற பிரதருடைய வார்த்தையில ஒவ்வொன்றுத்துலயும் அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்க தான்ப்பா ஜீவனுள்ள தேவன். ஆண்டவர் இந்த மாதிரி ஒவ்வொருவரும் அப்பா விசுவாசிக்க முடியாது கெஞ்சி மண்டாடுகிறோம்ப்பா. இந்த ஆராதனையை முழுவதுமாய் அப்பா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமையாவும் நீர் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் அடுத்த வாரம் நம்ம அருமையான செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென்.